இந்த படத்தை லவ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள எவ்வளவு பேர் பாத்துட்டு வராங்களோ அவ்வளவு பேருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு லைன் சொல்லுவாங்க, நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல். ஃபுல்லாவே காமெடி தான், பயங்கர காமெடி தான், நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நம்ம வந்து ஸ்கூல் லவ் நிறைய பார்த்திருப்போம். பட் இது வந்து ஸ்கூல் லவ் ஸ்டோரியிலே ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாமே பக்காவா ஒர்க் ஆயிருக்கு. அதான். அப்புறம் ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அது எக்ஸ் லவர் கூடயும் சரி, இன்னொரு லவர் கூடயும், ரெண்டு பேரு கூடயுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி போர் அடிக்குது, இந்த சீன்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயுமே தோணல. ஃபுல்லாவே நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி தியேட்டர்ல யாருமே பக்கத்துல கூட பேசிக்கல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நாள் பொறுத்து நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம்னா இந்த படம் தான். பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இது யாரு வேணா வந்து பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிச்சது. எல்லாமே மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு, காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆச்சு, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே வேற லெவல் சூப்பரா பண்ணிருக்காங்க. பயங்கரம் ஃபேமிலியா பார்க்கலாம். ஏன்னா வல்கரான இது என்னன்னா ஒரு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இல்ல, இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஃபைட்டு அந்த மாதிரி ரொம்ப மாஸ் ஹீரோ எலிமெண்ட்ஸ் மாதிரி எதுவுமே இல்ல. பட் ஆனா படம் வந்து அப்படி இருந்துமே இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருமே சீட்டை விட்டு ஏஞ்சி போகல, நகரவும் இல்லை, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காரு. கண்டிப்பா இவர் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல பயங்கர பெரிய டைரக்டரா வருவாருன்னு நினைக்கிறேன். பெரிய டைரக்டர் வரிசையில இவரும் இருப்பாரு.